இது அதாவது வீட்டில் இருக்கிறது தான் அப்படியே பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நல்லா இருக்கு. ஆமாங்க சார். இது உல்டாவாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் குவார்ட்டர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அது நான் பார்த்தது இல்லைங்க சார். நல்லா இருக்குங்க சார். போர் அடிக்கல, எங்களுக்கு போர் அடிக்கல. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிமு, ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸ், ரோஹிணி மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இட்ஸ் எ வெரி ஃபீல் குட் ஃபிலிம். கோ அண்ட் வாட்ச் இட். இட் வாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் அவங்க மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபன் வாட்ச். சூப்பராக இருந்துச்சு சார். வெரி வெல் டன், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி, வெரி நைஸ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இஃப் அ கேர்ள்ஸ் நோர்ஸ் அது எந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப்பில், வெரி வெல் டேக்கன். கான்செப்ட் வந்துட்டு குட் நைட் மூவி பாதி இறகப்பட்டு பாதி பார்த்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி ஒன்றும் எனக்கு தோணல. ஒரு டைம் பார்க்கலாம், அதான். அவங்க காம்போ ஓகேவாக இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, ஆனால் ஓகேவாக இருந்துச்சு. இல்லை, காமெடி இருந்துச்சு, ஆனால் அப்படி ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை. ஜிவி பிரகாஷ் ஓகே. ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், குட்டி குழந்தைங்களோட போய் பார்க்கலாம், ஓகேவா இருந்துச்சு. குட் நைட் பாதி இறுகுபற்று பாதி அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு டெஃபினட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸஸ் தான். கொஞ்சம் ஜாஸ்தி டைலாக் ஓரியன்ட் ஃபிலிம். பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி சீன்ஸு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. காளி வெங்கட் வாஸ் வெரி குட், நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ் பேரிங். இட்ஸ் அ குட் ஃபிலிம். கொரட்டை மேட்ரு எப்படி டீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு இஷ்யூ எடுத்து அதை வச்சு படமாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரொம்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையை எடுத்து படம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபேமிலி, அந்த பாண்ட். இட் வாஸ் வெரி நைஸ் டு see that. The pair did a fantastic job. Costumes are also great. அதானா கொரட்டை விடுறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், அதுதானா. அது வந்ததுக்கு, ஆனால் அது இதை விட அது வேறு கண்டென்ட் நல்லா இருந்துச்சுண்ணா. இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த மாதிரி கான்செப்ட், ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர். அவர் எப்பவுமே பண்ணுறது நல்லா பண்ணியிருந்தாண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, அவ்வளோதாண்ணா. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. அதான் கிளைமேக்ஸ்லாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் எனக்கு நிறைய மூமெண்ட்ஸ் கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க இந்த பேர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் அவங்க பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக காம்போவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா. எல்லா கேரக்டர்ஸுமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. உமனுக்கு இருக்கிற ப்ராப்ளமை வந்து ஜென்ரலாக யாரும் ஒரு இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டோம். நம்ம சொசைட்டியில் அது ஒரு பெரிய டேபு. கொரட்டை விடுறதுன்றது இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் டு அக்செப்ட். ஐ திங்க் அதை பேசி அது ஒரு லவ் மேரேஜில் அது என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி மோர் தென் அ ஸ்பவுஸ் ஃபேமிலியாக அதை அக்செப்ட் பண்ணது வந்து தட்ஸ் அ வெரி குட் ப்ளஸ். மியூசிக் ஒர்க் ரியலி வெல். ஐஸ்வர்யா ராஜேஷ் வாஸ் அமேசிங் அண்ட் ஜிவி வாஸ் ஆல்சோ வெரி குட். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் ஃபிலிம். ஃபேமிலி. எனக்கு ரோஹிணி ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷீ கனெக்ட்ஸ் வித் ஆடியன்ஸ் ரியலி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஓவரால் த மூவி வாஸ் வெரி குட். ஃபீல் குட் ஃபிலிம். ஆக்சுவலி படம் வண்டர்ஃபுல் தான் சார். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு லவ் மூவி தான். ஸோ அதை வந்து எப்படி வந்து லாஸ்ட் டைம் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பிரிஞ்சிடுவாங்க. ஸோ திரும்ப அதை எப்படி வந்து பிரிஞ்சதை எப்படி வந்து சேர்றாங்கன்னு சொல்லிட்டு தான் கதை. அதை வந்து ஆக்சுவலாக ஒரு குட் நைட் மூவி எடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான். அதில் வந்து ஹீரோ வந்து கொரட்டை விடுவார். இதில் ஹீரோயின் கொரட்டை விடுறாங்க. ஸோ அதை வந்து ஹீரோ எப்படி வந்து பொறுத்துக்கிறாங்க, அது எப்படி அது டைவர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ டைவர்ஸ்லேருந்து திரும்ப எப்படி ரீகால் பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு தான் கான்செப்ட். ஸோ ஜி பிரகாஷ் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல லவ் ஸ்டோரி. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் வந்து டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோடு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்டருக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்காரு. லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட எப்படி பெருசாக்கலாம், அதை நம்ம சின்னதாக எப்படி பார்க்கலாங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டு, பேக்ரவுண்டு ஸ்கோர்ஸ் எல்லாமே
ரொம்ப சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஜிவி அப்புறம் வந்து அந்த ஹீரோயின் ஐஸ்வர்யா அந்த எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அம்மா கேரக்டரில். வெரி குட் ஃபிலிம், வெரி ஃபீல் குட் நல்ல ஃபிலிம், வெரி நைஸ். ஆனந்த் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நல்லா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா, காமெடி, எமோஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது.